வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே கலக்கலான சிக்கன் ஃப்ராங்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டேரெக்டாக ரெசிபிக்குள்ளே போயிட்டு சிக்கன் ஃப்ராங்கிஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ராங்கி செய்கிறதுக்கு பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் வந்து 1.5 டீஸ்பூன் போல் ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து சூடு அடிச்சு நான் வந்து மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஸ்டீர் பண்ணிக்கலாம். ஆனியன் பாருங்கள், நம்மளுக்கு கலர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கு. ரொம்ப ப்ரௌனிஷ் வரக்கூடாது, லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுமே போதும். இப்போ நம்ம நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா நம்ம ஸ்டீர் பண்ணி விட்டுடலாம். ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்ததுக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு அந்த ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நான் வந்து போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்து நான் வந்து ஸ்டைப்பாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து பிளெயின் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், டர்மரிக் பவுடர் எடுத்திருக்கேன், ட்ரை மேங்கோ பவுடர், ஆம்ச்சூர் பவுடர் எடுத்திருக்கேன், ஹோல் ஸ்பைசஸ் மசாலா எடுத்திருக்கேன். ரெட் சில்லி பவுடர் வந்து 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், ஆம்ச்சூர் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், டர்மரிக் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், ஹோல் ஸ்பைசஸ் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். மசாலா ஆட் பண்ணும்போது சிம்மில் வச்சுக்கோங்க, மிதமான தீயில். இதை ஆட் பண்ணி நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். ஸோ இந்த மசாலா சேர்த்து மிதமான தீயில் 30 செகண்ட்ஸ் போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு பேட்ச் ஆஃப் மசாலா ஆட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஃப்ராங்கி மசாலா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், பிளாக் பெப்பர் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மஸ்டர்ட் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஹோல் சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் போல் நம்மளுக்கு சிக்கன் வந்து வேகணும். அதை நம்ம லைட்டாக வந்து தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட போகிறோம். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்ல, ஜஸ்ட் லைட்டாக நம்ம தண்ணியை பாருங்கள் இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டால் மட்டும் போதும். சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இங்கே பாருங்கள், ஃப்ராங்கிக்காக வேண்டி நான் மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன். ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்தேன், 1.5 கப் போல் ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துருக்கேன். தயிர் வந்து பார்த்திங்கன்னா கேர்டு வந்து நான் 1/2 கப் போல் கேர்டு சேர்த்துருக்கேன். சுகர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கீ 1.5 டீஸ்பூன் சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா ரோல் பண்ணி ஜஸ்ட் ஆஃப் போல் நம்ம சப்பாத்தியை வந்து வேக வச்சு எடுப்போம் இல்லையா, அது போல் வேக வச்சு எடுத்துடலாம். சிக்கன் பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வெந்து ட்ரையாக வந்துடுச்சு, அதாவது செமி ட்ரையாக வந்துடுச்சு. போதும். இப்போ நம்ம சிக்கன் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து ரோட்டியை வந்து ஆஃப் போல் நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம எப்படி நம்ம ஃப்ராங்கி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து ரோல் பண்ணி எடுத்த மைதாவை வந்து பாருங்கள், ஆல் பர்பஸ் ஃப்ளாரை வந்து நம்ம வந்து அழகாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரே ஒரு எக்கு வந்து பீட் பண்ணதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பீட் பண்ண எக்கு ஆட் பண்ணி நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எக்கை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். ஸோ இப்போ எக்கு வந்து ஒரு பக்கம் நல்லா வேகத்தை வந்து நம்ம எடுக்கலாம். மிதமான தீயில தான் வச்சு பண்ணணும். கம்ப்ளீட்டாக ஃபுல் சிம்மில் வச்சுட்டு பண்ணணும். தயவு செஞ்சு ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சுடாதீங்க, அது நம்மளுக்கு கரிஞ்சு போயிடும். முட்டை நம்மளுக்கு வந்துட்டு இருக்கோம், நம்ம வந்து திருப்பிடலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் கொஞ்சமாக ஷெஷ்வான் சாஸ் ஆட் பண்ணுறேன். நான் வந்து இன்றைக்கி ஷெஷ்வான் ஃப்ளேவர் ஃப்ராங்கி செய்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பிபிக்யூ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நார்மல் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஃப்ளேவர் தேவையோ அந்த ஃப்ளேவருக்கான சாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம சாஸை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண சிக்கனை வந்து அழகாக நம்ம அசம்பிள் பண்ணலாம். கொஞ்சமாக இந்த பக்கம் பாருங்கள், வினிகரில் வந்து க்ரீன் சில்லி போட்டு ஓவர் நைட் போல் நான் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த க்ரீன் சில்லி வினிகர் சோக்கர் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போல். ஃபைனாக சாப் பண்ண ஆனியனை வந்து கொஞ்சமாக நம்ம மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். டொமேட்டோ கெச்சப் பாருங்கள், 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வந்து நம்ம கொஞ்சமாக மொசரலா சீஸ் பாருங்கள், ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணோன்னா ரோல் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், எல்லாமே ஒன்றா அசம்பிள் பண்ணி ஒரு ஸ்பூனோட உதவியோடு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரோல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், ஒரு டிஷ்யூ ஒன்று அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ராங்கிஸை வந்து எடுத்துடலாம். இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற எல்லா ஃப்ராங்கிஸும் நம்ம அசம்பிள் பண்ணி எடுக்கலாம்.
பாருங்கள், ரொம்பவே கலக்கலான சிக்கன் ஃப்ராங்கி எப்படி செய்யுதுன்னு உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.